ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யுடமி ஃப்ரீ கோர்ஸை எப்படி என்ரோல் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் கைடு வந்து கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி எனக்கு சில கோர்சஸ்லாம் வந்து ஃப்ரீயாக வரல, அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதேமாதிரி ரீஃபண்ட் வர்றது எப்படி அப்படின்றதும் கேட்டிருக்கீங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத இது பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஒரு டவுட்ஸ் எதுனாலும் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வீடியோ மெயினாக போடுறதுக்கு என்ன அப்படின்னா, யுடமின்றது செப்பரேட்டாக இருக்குது, நீங்கள் சொல்கிற ஃப்ரீ கோர்சஸ் வந்து செப்பரேட் வெப்சைட்டாக இருக்கே, ரெண்டும் ஒன்று தானா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க அஃபிஷியலாக என்ன யுடமி வெப்சைட் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுற வெப்சைட்டில் எப்படி 100% ஃப்ரீயாக நம்ம படிக்கிறோம் அந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இது கூகுளில் போயிடலாம். கூகுளில் போய்ட்டு udemy.com அப்படின்றத நம்ம வந்து சர்ச் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே udemy.com அப்படின்றத போட்டோன்னா நம்மளுக்கு வந்து இந்த அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் நம்ம எல்லா கோர்சஸும் படிக்க போகிற ஒரு வெப்சைட். ஓகேங்களா, யுடமி அப்படின்றது வந்து ஒரு பெஸ்ட் சைட் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த சர்டிஃபிகேட் நிறைய வேலிடாகவும் இருக்குது, நம்ம கற்றுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெஸ்ட்டாக இது என்ன இன்னும் எக்ஸ்ட்ரா அப்படின்னா, ஃப்ரீயாகவே நம்ம கோர்சஸ் எப்படி படிக்கலாம் அப்படின்றது மெயினாக வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நிறைய பேர் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி படிங்க. ஓகே, இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம ஏதாவது ஒரு கோர்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் இப்போ வந்து அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரீ இருக்குது, நம்ம வந்து காசு கொடுத்து படிக்கிற மாதிரியும் இருக்குது, அதேமாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் மூலியமாகவும் இருக்குது. சில கோர்சஸ்லாம் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களால் பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படித்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கலாம். இல்லை எனக்கு ஃப்ரீ தான் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு லாகின் பண்ணணும். ஸோ லாகின் எப்படி பண்ணுறது அப்படின்னா, இமெயில் அப்படின்றது ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலமா பண்ணலாம். ஆர் கூகுள் இருந்துச்சுன்னா அந்த கூகுள் வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த கூகுள் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். அப்போ நம்மளோட இமெயில் அட்ரஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் எந்த இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு தேவை அப்படின்றது நினச்சிங்களோ அதை கிளிக் பண்ணி கண்டினியூ அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட் மூலமா நமக்கு என்ன ஆகும், லாகின் ஆகிடும். ஸோ நம்ம நேம் போட்டு வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்படி இல்லை நீங்கள் நான் வந்து ஆல்ரெடி வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ணியிருக்கேன், அதுக்கு அப்புறமா என்ன கேட்கும் அப்படின்னா சில டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். உங்களோட லாஸ்ட் நேம், ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ்லாம் கேட்கும். ஸோ உங்களால் கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு ஆப்ஷனல் இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எப்படி என்ரோல் பண்ணுறது அப்படின்றது நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ என்ரோல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம். ஸோ நான் வந்து பேசிக்காக ஏதாவது ஒரு டாப்பிக்கில் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸல் ப்ரோ அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இதில் போய்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வெரைட்டியான கோர்சஸ் வந்து இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மணி நம்ம வந்து கட்டுற மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லியும் நம்மளுக்கு கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லை எனக்கு இப்படிலாம் கட்ட முடியாது, ஃப்ரீயாகவே நான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படின்னாலும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் அப்படியே கண்டினியூ சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இது நான் ஏதாவது ஒரு கோர்ஸை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, ஒரு கோர்ஸை நான் செலக்ட் பண்ணி அந்த என்ன கூப்பன் கோட் அப்ளை பண்ணணும், எனக்கு அது வந்து 0ன்னு காமிக்க மாட்டேங்குது, ஃப்ரீன்னு காமிக்க மாட்டேங்குது அப்படின்னா ஒரு அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டிஸ்க்யுடமி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், டைப் பண்ணணும். ஸோ டிஸ்க்யுடமி சைட்டை வந்து ஃபைன் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீ யுடமி கோர்சஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஷோ ஆகும் ஃபஸ்ட்லேயே. ஸோ அதை நாம் வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து யுடமி கோர்சஸை ஃப்ரீயாக கொடுக்குற ஒரு வெப்சைட். இதில் நம்மளுக்கு வந்து ப்ரோமோ கோட்ஸ் கொடுப்பாங்க, அதை யூஸ் பண்ணி யுடமியோட வெப்சைட்லேயே கோர்சஸை ஃப்ரீயாக படிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து யுடமியோட ஹோம் பேஜ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ இங்கிலீஷ் யுடமி கோர்சஸ் இயர் அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு வேறு எதாவது லாங்குவேஜ் வேணும் அப்படின்னாலும் அந்த லாங்குவேஜை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். எனக்கு இங்கிலீஷ் தெரியும், ஸோ நான் இங்கிலீஷ் நான் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா என்னென்ன ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது அப்படின்றது ஷோ ஆகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாலர் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து $0க்கும் நம்மளுக்கு தராங்க அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களே ஃப்ரீயாக கொடுக்குற பேசிக் கோர்சஸ் எல்லாமே இதில் வந்து அடங்கியிருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் இருக்கிறது எடுத்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா எல்லா கோர்சஸும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலர் லாஸ்ட் 5 days அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னா லாஸ்ட் 5 daysல எல்லாரும் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்களே அந்த கோர்சஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எவ்வளவோ நிறைய பேர் பார்க்குறத நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்குறது வந்து ஓகேவாக இருக்கும். ஸோ உங்கள் டாபிக்ஸ் வந்து அதில் அடங்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஓகே, இப்போ நான் வந்து இதில் இருக்க ஏதோ ஒரு டாப்பிக்கை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். யுடமி வெப்சைட்டில் இருக்கிறது, ஓகேங்களா, டிஸ்க் யுடமியில் இருக்கிறத ஒரு டாப்பிக்கை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அது நமக்கு ஃப்ரீ கோர்சஸில் அவைலபிள் இருக்கா அப்படின்றத சர்ச்சில் போட்டு நான் தேட போகிறேன். ஓகேவா, அதில் வந்து நான் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் என்னாச்சு, இந்த டிஸ்க் யுடமியில் அந்த கோர்ஸு அவைலபிள் இல்லை. அப்படி இல்லைன்னா சில கோர்சஸ்க்கு தான் ஃப்ரீ கூப்பன் கொடுத்துருப்பாங்க, சில கோர்சஸ்க்கு கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற கோர்சஸ்க்கு நம்ம வந்து பே பண்ணி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் நார்மலாக ஜென்ரலாக வேறு ஏதாவது கோர்ஸ் வந்து திரும்ப செலக்ட் பண்ணி திரும்ப ட்ரை பண்ணி பார்த்தோம். அந்த டாபிக் மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா திரும்ப என்ன ஆகுது, அந்த கோர்ஸ் வந்து அவைலபிள் இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நானாகவே சர்ச் பண்ணி எக்ஸலில் எனக்கு என்னென்ன கோர்சஸ் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சர்ச் பாரில் அந்த எக்ஸல் ப்ரோ, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்றத நான் வந்து சர்ச் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ரீ கோர்சஸ் எதுலாம் அவைலபிள் இருக்கோ அந்த கோர்சஸ் எல்லாமே இதில் என்ன லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன கோர்ஸ் தேவையோ அந்த கோர்ஸ் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் வித் சர்டிஃபிகேஷனோட, ஓகேங்களா. நீங்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் வந்து இப்படி ஃப்ரீ படிக்கிறேன் ஆனால் சர்டிஃபிகேட் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. நானே இன்றைக்கி ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணி ஃப்ரீயாக வந்து என்ரோல் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது கொண்டு சொல்ல போகிறேன். ஸோ பார்க்கலாம். எக்ஸல் ஓகே போட்டாச்சா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸலில் என்னென்னலாம் வந்து கோர்சஸ் ஃப்ரீயாக இருக்கோ அது எல்லாமே இதில் ஷோ ஆகுது. ஸோ இதில் எந்த டாபிக் உங்களுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது, நீங்கள் எது படிக்கணும்னு நினைக்கிறீங்க அது இதில் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து அட்வான்ஸ் எம்எஸ் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்றது வந்து இதில் இருக்குது. ஸோ நான் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த கோர்ஸஸும் அந்த கோர்ஸஸும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, சேம் தான். இதில் மணி மேக்கிங்காக இருக்குது, அதில் மணி இல்லாமல் ஃப்ரீயாக படிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவும் இல்லை. ஓகே, இப்போ நான் வந்து அட்வான்ஸ் எம்எஸ் வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட் கோர்ஸ் ஃபார் ஜாப் சக்ஸஸ் அப்படின்ற அந்த கோர்ஸை வந்து எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு தான் என்ரோல் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அது எப்படி என்ரோல் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஓகே, இதை நான் வந்து கோர்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு லெவலில் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இதில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு, என்ன கோர்ஸ் வந்து எந்த லாங்குவேஜில் இருக்கும், என்ன ரெக்குவயர்மெண்ட் இதில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோஸ் என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, யாரெலாம் இந்த கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்றத நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அது டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணியாச்சா. இப்போ ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா டேக் கோர்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஆட் வருது, அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். டேக் கோர்ஸ் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிங்க் மாதிரி ஷோ ஆகி அந்த கோர்ஸோட கூப்பன் அப்படின்றது ஷோ ஆகுது. இந்த கூப்பன் என்ன அப்படின்னா அந்த லாஸ்ட்டில் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதுதான் அது கூப்பன். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அஃபிஷியல் யுடமி சைட்டில் போயிட்டு அந்த கோர்ஸில் இது என்னால் அப்ளை பண்ண முடியுதா அப்படின்றத நான் வந்து பார்க்க போகிறேன். ஆனால் இது என்ன ஆகுது, நம்ம அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனேவே நம்ம அஃபிஷியல் udemy.comக்கே வந்து போயிடுது. அது நீங்கள் அந்த மேலே இருக்க லிங்க்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். டிஸ்க் யுடமியிலிருந்து அந்த கூப்பன் கோடை செலக்ட் பண்ண உடனே என்ன ஆகுது, udemy.com அந்த வெப்சைட்குள்ளேயே போயிடுது. ஏன்னா அது வந்து லிங்க் இருக்குது, இந்த கூப்பன் அதில் அப்ளை பண்ணால் ஒர்க் ஆகும், அதனால் அது வந்து பேசிக்காக, ஓகேங்களா. ஸோ ஒருவேளை அந்த கூப்பன் நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறப்போ ஒர்க் ஆகலை அப்படின்னா அந்த கூப்பன் அந்த கோர்ஸ்க்கு வேலிட் இல்லை அப்படின்றது அர்த்தம். என்ன கோர்ஸ் கொடுத்தாங்களோ அந்த கோர்ஸுக்கு மட்டும் அந்த வேலிடாக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ரீ 100% அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. 4 days மட்டும்தான் லெஃப்டில் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் என்ன பார்த்திங்க அப்படின்னா இந்த கோர்ஸஸில் என்னென்ன அடங்குது, என்ன நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. திஸ் கோர்ஸ் இன்க்ளூட்ஸ் வந்து 10 hours வந்து இருக்க போகுது. என்னென்ன டிவைஸ் மூலமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம், வித் சர்டிஃபிகேஷனோடு நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் நான் வந்து ட்ரை பண்ண போகிறோம், ஓகேங்களா. சர்டிஃபிகேட் வருதா இல்லையா எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆட் டு கார்ட்க்கு வந்து கொடுத்துடலாம்.
ஆட் டு கார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கார்ட்டில் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் என்னது, கோ டு கார்ட் அப்படின்றத கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறமா நம்மளோட ஷாப்பிங் கார்ட்டோட அந்த சைட்டுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்றது இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃப்ரீ, நம்மளுக்கு எல்லாமே டிஸ்கவுண்ட்டு அப்ளைட் ஆகிருக்கு. ₹1 நம்ம பே பண்ண போகிறது இல்லை. ஃபுல் அமௌண்ட்டும் நம்மளுக்கு என்ன ஆச்சு, ப்ரமோஷனல் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ என்ரோல் நவ் அப்படின்றத நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, என்ரோல் நவ் அப்படின்றத கொடுத்ததுக்கப்புறமா கீழே என்ன ஆகுது, சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் யுவர் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ இதில் என்ன ஆச்சு அப்படின்னா, கிரேட் சாய்ஸ் வினோதினி, உங்களோட கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து ஸ்டார்ட் கோர்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை ஷெட்யூல் பண்ணி வைக்கிறீங்க அப்புறம் படிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து நான் கோர்ஸ் வந்து அட்டன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ட் கோர்ஸ் அப்படின்றத கொடுத்தாச்சு. நம்ம கோர்ஸோட சைட்டும் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது, எவ்வளோ மினிட்ஸ் அது எடுக்கும், எவ்வளோ ஹவர் அது எடுக்கும் அப்படின்றது எல்லாமே வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். எனக்கு தெரிஞ்சு இது லாங் வீடியோ போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இந்த கம்ப்ளீட் கோர்ஸ் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து என்னால் பண்ண முடியல, சர்டிஃபிகேட் கிடைக்கல, சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டே இருந்தீங்க. ஸோ அதை நானே வந்து ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு கோர்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ அதை வந்து நான் எடுக்கலை. ஏன்னா இது வந்து பேசிக்ஸ் தானே, நம்ம கம்ப்ளீட் பண்ணால் சர்டிஃபிகேட் வந்துடும் அப்படின்னு தான் நான் வந்து அதை ஈக்குவலாக விட்டுட்டேன். ஸோ அதனால் இப்போ நான் வந்து லைவ்லே உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஒரு சாப்டர்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன், அப்புறம் வேர்டு, அப்புறம் எக்ஸல், அப்புறம் பவர் பாயிண்ட். இந்த 3 செக்ஷன் வந்து இதில் இருக்குது. ஓகே, கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் இது வந்து ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன். அப்போ தான் இல்லைனா ரொம்ப நேரம் அந்த கோர்ஸ் 10 ஹவர்ஸ் போச்சு அப்படின்னா வீடியோ வந்து கண்டிப்பாக போட முடியாது. ஸோ அதனால் நான் ஸ்பீடாக வச்சு சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதையும் சொல்கிறேன். ஓகே, இன்ட்ரடக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து வேர்டுக்கு போகிறோம். ஓகே, வேர்ட்லேயும் அப்படியே லைனாக எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே ஓகே, சீக்கிரமாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். பவர் பாயிண்ட் வர போகிறோம். ஓகே, ஃபைனல் வந்தாச்சு. ஓகே, ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பேஜ் வரும் அப்படின்றது கொஞ்சம் ஃபைனலில் வந்து காமிக்கிறேன். ஓகே, பவர் பாயிண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு ரேட்டிங்ஸ் மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த ரேட்டிங்ஸ் எதுவோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஏதாவது உங்களுக்கு சம்மரி இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து ரிவ்யூ கொடுக்கலாம். ஓகே, இது வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, கங்க்ராச்சுலேஷன் ஆன் ஃபினிஷிங் தி கோர்ஸ் அப்படின்றத வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கெட் சர்டிஃபிகேட் அப்படின்றது இன்னும் காட்டலை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா பேக் டு கோர்சஸ் போயிட்டு திரும்ப வந்து பார்க்க போகிறேன் நம்ம சர்டிஃபிகேட் அப்படின்றது எனேபிள் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத வந்து பார்க்க போகிறேன். ஸோ திரும்ப வந்து கோர்ஸஸை கிளிக் பண்ணிக்கலாம். என்ன கோர்ஸ் நம்ம என்ரோல் பண்ணமோ அந்த கோர்ஸை என்ரோல் பண்ணுறதை கிளிக் பண்ணிக்கிறோம். ஓகே, நமக்கு வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மேலே வந்து கெட் சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்து வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து என்ரோல் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதனால் நம்மளுக்கு என்ன ஆகுது, சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்து ஷோ ஆகுது. ஸோ அதை கிளிக் பண்ணி சர்டிஃபிகேட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து வந்தாச்சு. ஸோ Udemyல இந்த டாபிக் வந்து வினோதினின்றவங்க வந்து இந்த டேட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அது யார் வந்து
அசிஸ்ட் பண்ணாங்க அப்படின்றது நேமோட நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் என்ன பண்ணிக்கணும், சேவ் பண்ணி வச்சுக்கணும். இன்கேஸ் எனி வந்து உங்களுக்கு கரெக்ஷன் இருக்குது அதில் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்டேட் அந்த ப்ரொஃபைல் அப்படின்றது பார்த்திங்களா, அந்த அப்டேட்டில் போயிட்டு உங்களோட நேம் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா அப்படின்றத நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நான் வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்டேட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட்டோட லாங்குவேஜ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எல்லாம் இது டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, சர்டிஃபிகேட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், அது வந்து சேஞ்ச் ஆகிடும். சரி, ஓகே. நான் எனக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. சரி, நான் வந்து சும்மா உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. ப்ரைவேட் செட்டிங்ஸ், ப்ரொஃபைல் பிக்சர் நீங்கள் வைக்கலாம், எல்லாமே அதில் வந்து இருக்குது. ஸோ வந்து சேவ் சேஞ்சஸ் வந்து கொடுத்துட்றோம், டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ டவுன்லோட் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், ஜேபிஜியில் வேணுமா இல்லை பிடிஎஃப்பில் வேணுமா அப்படின்றத கேட்குது. ஸோ எதில் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆகிடுச்சு. இது வந்து ஜேபிஜி. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணோன்னா நம்ம பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். அதை நீங்கள் என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப் எதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சர்டிஃபிகேட் ஆஃப் கம்ப்ளீஷன் அப்படின்றது வந்துருச்சு. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யார் அப்படின்றதும் வந்துருச்சு. உங்கள் நேம் போட்டு மென்ஷன் ஆகி வந்துருச்சு. ஸோ இதுதான் சர்டிஃபிகேட் வந்து நம்ம வந்து வாங்கியாச்சு. இது நீங்கள் எங்கே மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. உங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன சர்டிஃபிகேட் இருக்குது, உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்து போயிட்டு இன்வால்வ் ஆகி சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணி பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து கிடையாது. உங்களுக்கு இந்த கோர்சஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னால கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு தான் நான் சொல்வேன். ஓகேங்களா? ஏன்னா நான் வந்து நிறைய கோர்சஸ் இதில் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஸோ அதில் எனக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஓகே. இன்னொரு கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க எல்லோரும் அப்படின்னா, மெயினாக சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேமெண்ட் பண்ணிவிட்டு கோர்ஸை வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ரீஃபண்டு வந்து 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஸோ அப்படி வாங்குறப்போ என்னாச்சு அப்படின்னா, அவங்களோட பேமெண்ட் எல்லாமே யுடமியோட கிரெடிட்ஸில் வந்து போயிடுச்சு. அவங்களோட ஒரிஜினல் பேமெண்ட் அதாவது கார்டுக்கோ இல்லைனா பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ போகல. ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, யுடமி பொறுத்த வரைக்கும் சில கோர்சஸ் வந்து பேமெண்ட் மெத்தடு வந்து ஒரிஜினல் பேமெண்ட் மெத்தட் ரீஃபண்டே இருக்கும். சில கோர்சஸ்க்கு ஒரிஜினல் பேமெண்ட் மெத்தடே இருக்காது, கிரெடிட்ஸில் மட்டும் தான் நம்மளோட ரீஃபண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்க கோர்சஸ் எல்லாமே வந்து என்ன தான் நம்ம ரீஃபண்ட் ஆப்ஷன் கொடுத்தாலும் கிரெடிட்ஸில் போய் அடங்கும். நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கோர்ஸை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த கிரெடிட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இன்னொரு கோர்ஸை படிச்சிக்க முடியும். ரீஃபண்ட் நீங்கள் வாங்கி படித்து, ரீஃபண்ட் வாங்கி படித்து அப்படியே கூட நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஏதாவது உங்கள் பேமெண்ட் மெத்தடுக்கு தான் கண்டிப்பாக வேணும் அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் யுடமியை தான் காண்டாக்ட் பண்ணி ஆகணும். மற்றபடி நம்ம சைடில் ஆன்லைனில் அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை அப்படின்னா யுடமியை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட காண்டாக்டை வந்து இமெயில் அட்ரஸ் இருக்கும். ஆர்எல்ஸ் மெசேஜ் சேட் பாக்ஸ் இருக்கான்னு நான் செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஆனால் இமெயில் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். நம்முடைய பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் வினோ. டாடா.